வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய தினம் செல்வமகள் சேமிப்பு திட்டம் விதிமுறைகள், சலுகைகள், நிபந்தனைகள் என்ன? செல்வமகள் திட்டம் என்றால் என்ன? அந்த திட்டத்தில் சேர்வதற்கான வழிமுறைகள் என்ன? யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும்? இதற்கான விதிமுறைகள் என்ன? என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும்? இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றிய முழு தகவல்களை தான் சேகரித்து இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இதில் செல்வமகள் திட்டத்தில் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், கிடைக்கக்கூடிய அதிகப்படியான நன்மைகள் என்ன என்பதை பார்க்கலாம். உங்கள் வீட்டில் 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் பெயரில் செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கை தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த கணக்கை ஆரம்பிக்க அனுமதி உண்டு. குறிப்பாக செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்பது தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கான திட்டமாகும், சேமிப்பு திட்டமாகும். இந்த சேமிப்பு திட்டத்தில் உங்கள் வீடுகளில் இருக்க 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் பெயரில் செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கை தொடங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த கணக்கு தொடங்குவதற்கு அனுமதி உண்டு. ஒருவேளை முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும் 2வது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தையும் பிறந்தால் மூவருக்கும் கணக்கு தொடங்க விதிவிலக்கு வழங்கப்படுகிறது. ஒரு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் மார்ச் வாரம் இருக்கக்கூடிய ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 250 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 1.5 லட்சம் 1,50,000 ரூபாய் வரை நீங்கள் சேமிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கணக்கு இருக்கும். அதாவது உங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தை இருக்குன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் குறைந்தபட்சம் மாதம் 250 ரூபாய் முதல் 1,50,000 ரூபாய் வரை நீங்கள் சேமிக்கலாம். நீங்கள் கணக்கு தொடங்கிய தேதியிலிருந்து 15 ஆண்டுகள் மட்டும் பணம் செலுத்தினால் போதுமானது. ஆனால் இத்திட்டத்தில் முதிர்வு காலம் 21 ஆண்டுகள். அதாவது இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் என்பது 21 ஆண்டுகள். ஆனால் நீங்கள் 15 ஆண்டுகள் மட்டும் பணம் செலுத்தினால் போதுமானது. 15 ஆண்டுகள் வரை நீங்கள் கட்டும் பணத்திற்கு அடுத்த 6 ஆண்டுகளுக்கும் வட்டி கணக்கிடப்பட்டு 21வது ஆண்டின் முடிவில் மொத்த தொகையும் உங்கள் கையில் கிடைக்கும். 2026 நிலவரப்படி இதற்கு ஆண்டொன்றிற்கு 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. இது மற்ற வங்கிகளின் சேமிப்பு திட்டங்களை விடவும் பிபிஎஃப் போன்ற திட்டங்களை விடவும் மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இது அதிகப்படியான வட்டி விகிதங்கள். தற்போது 2026 நிலவரப்படி 8.2% வட்டி வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இருப்பதில் இது அதிகப்படியான வட்டி விகிதம் என்றும் கூறுகின்றனர். மேலும் இதில் நீங்கள் முதலீடு செய்யும் தொகை, அதற்கு வரும் வட்டி மற்றும் இறுதியில் கிடைக்கும் முதிர்வு தொகை என அனைத்திற்கும் வருமான வரி விலக்கும் உண்டு. இதில் நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வருமான வரி செலுத்துபவராக இருந்தால் இதற்கு வருமான வரி விலக்கும் உண்டு. வட்டி விகிதத்தை மத்திய அரசு அவ்வப்போது மாற்றியமைக்கும் என்பதால் இறுதி தொகையில் சிறிய மாறுபாடுகள் இருக்கலாம். அதாவது இந்த கணக்கீடு குறிப்பிட்டு மாதம் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 6000 ரூபாய் என்பது செலுத்தக்கூடியதில் கணக்கீடு முறையில் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பதை கணக்கிடலாம். ஆனால் வருட இறுதி அதாவது வட்டி விகிதத்தை மத்திய அரசு அவ்வப்போது மாற்றியமைக்கும் என்பதால் இறுதி தொகையில் சிறிய மாறுபாடுகள் இருக்கும். அவசர தேவைக்காக பணத்தை எடுக்கவும் இது வசதி உண்டு. அதாவது உங்களுடைய அர்ஜென்ட்டுக்காக ஏதாவது பணம் எடுக்கணும் அப்படின்னா இதில் எடுத்துக்கலாம். அதாவது உங்கள் மகளுக்கு 18 வயது பூர்த்தியாகிவிட்டால் அவரது மேல் படிப்பிற்காக அல்லது திருமணம் தேவைக்காக கணக்கில் இருக்கும் தொகையில் 50% வரை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை 18 வயதிலேயே அவருக்கு திருமணம் நடந்தால் திருமணச் சான்றிதழ்களை சமர்ப்பித்து கணக்கை முடித்து கொள்ளவும் வழிவகை உண்டு. இதில் எவ்வாறு சேர முடியும்? அருகில் உள்ள எந்த ஒரு தபால் நிலையத்திலும் அல்லது பொதுத்துறை வங்கியிலும் நீங்கள் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கை தொடங்கலாம். குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், பெற்றோரின் ஆதார், பான் கார்டு மற்றும் புகைப்படங்கள் இருந்தால் போதும் ஒரு சில நிமிடங்களிலேயே செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்க முடியும். இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த சேமிப்பு திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனுடைய வட்டி விகிதங்கள், அதேபோல் எவ்வளவு செலுத்த வேண்டும் அப்படின்ற தகவலை தான் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.